என்றும் மாறாத தேவனால் நாம் செய்திக்கு நாம் கடந்து போவோம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்ப்போம். 2 Samuel chapter 15 verse 26 எடுத்துவோம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கோமா. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த COVID-19ல நம்ம எல்லாரும் பிரித்திருந்தோம். இப்போ தேவன் நம்மை ஒன்று இணைத்து தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருப்பாக நம்ம சொல்லுவோம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துவோம். 2 Samuel chapter 15 1-5 26 நம்ம எடுத்து வருவோம். ஓகேயா, இன்னைக்கு என்னுடைய செய்தி, அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை உனக்கு செய்வார். ஓகேயா, ஆண்டவருடைய பார்வையில தேவன் நமக்கு நலமானதை தேவன் ஆண்டு செய்வார். ஓகே, நமக்கு ஆண்டவருடைய பார்வை நம்ம மேல ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய பார்வையில தேவனுடைய பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது தாவீது அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். ஓகேயா, தாவீது கிங் டேவிடா அவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு அவன் ராஜாவாயிட்டான். யூதா கிங்டமா யூதா தேசத்துக்கும் அவன் ராஜாவாயிட்டான். ஒரே ராஜா அவன் இருந்தான். ஆனா அப்சலோம் கிங் டேவிடோடைய சன். ஓகேயா, அப்சலோம் தாவீது ராஜாவுடைய மகன். அவன் தான் மூத்தவன். ஓகே, இப்ப இவன் தாவீதுக்கு விரோதமா அவன் எழுப்பி அவன் ராஜாவா ஆகணும்னு சொல்லிட்டு மாமிச ரீதியாக அவன் கொஞ்சம் பேரை கால ஆட்களை சண்டை வீரர்களை சேர்த்துக்கொண்டு தாவீதுக்கு எதிராக வருகிறான். அப்ப தாவீது என்ன செய்கிறான்? அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடுறான். ஸோ அவன் ஓடும்போது அவன் கூட கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் அவன் கூட போறாங்க. ஓகேயா, தாவீதை நேசிச்சவங்க, தாவீதை ராஜாவை நினைச்சவங்க எல்லாரும் அவங்க கூட போறாங்க. சில மனைவிமார்களை மட்டும் அவங்க பட்டணத்தில் விட்டுட்டாங்க, எருசலேமிலே விட்டுட்டாங்க. மற்றவங்கெல்லாம் தாவீது கூட போறாங்க. அப்போ உடன்படிக்கை பெட்டியும் தாவீது கூட சாதுக்கே என்ன பண்றாரு, அவரும் என்ன பண்றாரு, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சாதைக்கு அவர் ஒரு லேவியன், அவங்க ஆசாரியன். அவன் என்ன பண்ணுகிறான், அவனும் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு தாவீது கூட போகிறான். அப்ப தாவீது சாதைக்க பார்த்து சொல்லுகிறான், நீ உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு வர வேண்டாம், அது எருசலேமில் இருக்கட்டும். ஒருவேளை அங்க இருந்தா தேவனுடைய பார்வை, ஓகேயா, தேவனுடைய பார்வை என் மேல இருந்தா தேவன் எனக்கு நல்லதே நலமானதை எனக்கு செய்வாரு அப்படி சொல்கிறார். அதனால உடன்படிக்கை பற்றிய என் கூட கொண்டு வர வேண்டாம், அது எருசலேம்ல இருக்கட்டும். ஆனா அந்த எருசலேம்ல இருக்கும்போது நீ ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசியா நீ இருக்கிற. அதனால தேவனுடைய பார்வை நம்ம மேல இருந்தா அது தேவன் எனக்கு நல்லதே தேவன் எனக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ அதனால இன்னைக்கு என்னுடைய செய்தி நான் என்ன கொண்டு வருகிறேன்னா, நாம் ஒவ்வொருத்தரும் மேலேயும் ஆண்டுடைய பார்வைய, ஆண்டுடைய காட்ஸ் ஐஸ், தேவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேயா, இன்னைக்கு நம்ம ஒருத்தரை நம்ம பேசும்போது கண்கள் பார்த்து தான் நம்ம ஒருத்தர் நம்ம பேசணும். ஓகேயா, கண்கள் ஒருத்தர் பார்த்து நம்ம பேசணும். அதனால நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளை பார்க்கணும். யாரு நம்மளை பார்க்கறாங்க என்பது முக்கியம் கிடையாது. ஓகேயா, யாரெல்லாம் நம்மளை பார்க்குறது என்பது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. தேவன் நம்மளை பார்த்தா தேவன் நம்மளோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நல்லதே தேவன் நமக்கு ஆண்டவர் செய்வார். ஓகே, இப்ப நான் செய்திக்கு போறேன், நல்லா கேளுங்க. அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலைகள், ஓகேயா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்களும் நானும் தேவனை பார்ப்பதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேயா, நீங்களும் நானும் தேவனை பார்ப்பதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இப்ப பழைய ஏற்பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வனாந்தரத்துல வந்துட்டாங்க. ஓகேயா, அவங்க எல்லாம் வனாந்தரத்துல வந்துட்டாங்க.
ஸோ மோசே வந்து அந்த சீனா மலையில் அவர் ஏறி போயிட்டார். ஓகே, 40 days அவர் வரல. ஓகேயா, அது வரைக்கும் எல்லாரும் தேவனை தான் பார்த்தானுங்க. ஓகேயா, அது வரைக்கும் எல்லாம் தேவனை தான் பார்த்தானுங்க. ஆண்டவர் தான் அவங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ணாரு. தேவன் அவங்க தேவைகளை சந்தித்தாரு, அவங்க தண்ணீரை சந்தித்தாரு, அவங்களுடைய ஆரோக்கியத்தை தேவன் சந்தித்தாரு, பாதுகாப்பை சந்திச்சார், எல்லாமே சந்திச்சார். எப்ப அவங்க எல்லாம் தேவனை பார்க்கற வரைக்கும். தென் மோசே வருவதற்கு லேட் ஆன உடனே இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு கன்றுக்குட்டியை, ஒரு காவை, ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவங்களோட பார்வை எல்லாம் அங்க போயிடுச்சு. ஓகேயா, தேவனை பார்க்கறத விட்டுட்டானுங்க. கடைசியில என்ன நிலைமை ஆயிடுச்சு, யாரெல்லாம் அந்த கன்றுக்குட்டியை பார்த்தாங்களோ, யாரெல்லாம் கன்றுக்குட்டியை பார்த்தாங்களோ, எவ்வளவு பேரு, 35,000 people, அப்படின்னா 35,000 பேரு எல்லாம் கன்றுக்குட்டியை தான் பார்த்தாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாரு, பூமியை பொளந்தாரு, எல்லாத்தையும் அந்த அப்படியே பூமியை பொளந்தாரு, எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு அப்படியே மூடிட்டாரு. கல்லறைலாம் கட்டவே தேவையில்லை, எல்லாத்தையும் அப்படியே மூடிட்டாரு. அதனால இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு மாறும்போது, சூழ்நிலைலாம் மாறும்போது, ஓகேயா, வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவன் சொன்னது போல என் மேல இருக்கிற அன்பெல்லாம் தணிஞ்சு போவோம். ஆண்டவர் சொல்றார், என் மேல இருக்கிற அன்பெல்லாம் தணிஞ்சு போவோம். எப்ப தணிஞ்சு போவோம், நம்ம எப்ப நம்ம தேவனை பார்க்கறது நம்ம விடுறோமோ, எப்ப நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நம்மளுக்கு வருகிற தீங்கு இதெல்லாம் நம்ம எப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, நம் பார்வை நம்ம தேவனை விட்டு விலகும் போது நம்ம தேவனை அன்பு விட்டு எல்லாத்தையும் நம்ம விலகி போவோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்ம எப்போதுமே நம்ம தேவனை பார்க்கணும். ஒரு வேலை இடத்துல நீங்க வேலை செய்றீங்களா, ஒரு பிசினஸ் செய்றீங்களா, அல்லது நம்ம குடும்பத்துல நம்ம இருக்கிறோமா, எல்லா இடத்துலயும் நம்மளோட பார்வை தேவன் தான் இருக்கணும். அதுதான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உன்னுடைய பார்வை என் மேல இருந்தா போதும். தாவீது கேட்கிற ஆண்டவர்கிட்ட, உன்னுடைய பார்வை என் மேல இருந்தா போதும் ஆண்டவரே. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், தேவனுடைய பார்வை அவன் மேல இல்லைன்னா அவன் எப்பயோ அழிஞ்சு போயிருப்பான். அதுதான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி சோதனைகள், வேதனை, இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வரும்போது என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து தேவனை பார்க்கறத விட்டுறாங்க. யாரு நமக்கு உதவி செய்வாங்க, யாரு நம்ம கூட இருக்கிறாங்க, இவங்களை தான் இன்னைக்கு ரொம்ப பேர் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தோல்வி. அதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து அவங்க டிஃபிகல்ட் தோத்து போறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, அவங்களோட பார்வை தேவன் மேல இல்லை. தேவனோட பிள்ளைகள் நாம வந்து இந்த 20ஆவது நூற்றாண்டுல இருக்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு எத்தனை காரியங்கள் வந்தாலும் நம்மளோட பார்வை எப்பொழுதும் நாம் தேவனை தான் பார்க்கணும். இப்ப ஸ்டேவான், ஓகேயா, ஸ்டீவன், இவனை வந்து பவுல் இன்னும் பரிசேயர், சதுசேயர்கள், யூதர்கள்லாம் அவனை தேவன் பயன்படுத்தும் போது, அவனை கல்லால் அடிச்சு அவனை சாவடிக்கும் போது ஸ்தேவானை வந்து கட்டி போட்டுட்டாங்க. அவனுக்கு பயங்கரமான பிரச்சனையாச்சு, முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்ப எல்லாரும் அவனை கல்லால் அடிக்கும் போது ஸ்தேவானோட கண்கள் தேவனை நோக்கி தான் பார்த்துதான். ஸ்தேவானோட கண்கள் தேவனை நோக்கி தான் பார்த்துதான். அவனை கல்லால் அடிக்கும் போது அவனோட முகம் பிரகாசமா இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேருடைய பார்வை இன்னைக்கு பூமிக்குரிய காரியங்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய எல்லாருடைய பார்வையும் போயிடுச்சு. தேவனை பார்க்கறத விட்டுட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் தேவனை பார்க்கறத விட்டுட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் இந்த COVID-19 குறித்து எல்லாரும் புலம்புறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் போது அது வேற புலம்புறாங்க. இன்னும் என்னென்னலாம் ஆக போது எல்லாம் அப்படியே புலம்பிக்கிட்டே கிடக்குறாங்க. தேவனை பார்க்கிற ஒருபோதும் புலம்ப மாட்டான். அதுதான் தேவன் வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, இயேசு வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாரும் மேலத்தை நோக்கி பார்த்தாங்க. தேவன் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. தேவ தூதர் கீழே பார்த்து சொல்றாரு,
புத்தி இல்லாத கலேத்தியர்களே, ஏன் மேல பாக்குறீங்க? மேல போன அந்த இயேசு அப்படியே பூமிக்கு அவர் திரும்பி வருவாரு அப்படின்னு தேவன் அவங்களை பார்த்து தேவ தூதர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதான் நீங்க சங்கீதத்துல 121 1வது வசனம் சொல்லுகிறது. Psalm 121 verse number 1 சொல்லுகிறது. சங்கீதம் 121 வசனம் 1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். நம்மளுடைய கண்கள் தேவனை தான் ஏறெடுக்கணுமா? ஓகேயா? இது தாவீது எழுதின சங்கீதம் இல்ல. ஓகேயா? இது தாவீது எழுதின சங்கீதம் கிடையாது. இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு அப்படின்னா, நம்ம தேவன கண்களை நம்மளுக்கு எங்க இருந்து உதவி வருது அப்படின்னா, தேவன் தான் நம்மளுக்கு உதவி வருது. அப்ப நம்ம எப்போதும் யாரை பார்க்கணும்னா, நம்ம தேவனை தான் பார்க்கணும். நாம கீழே விழுந்தாலும் தேவனை தான் பார்க்கணும். நம்மளுக்கு தேவைகள் இருந்தாலும் நம்ம தேவனை தான் பார்க்கணும். நம்மளுடைய வேலை, ஜாப், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய தேவைகள் எல்லாத்துக்கும் நம்ம தேவனை தான் நம்ம பார்க்கணும். வேற யாரையும் நம்ம பார்க்க கூடாது. அதான் இன்னைக்கு தேவனுடைய பார்வை எப்போதும் நமக்கு நல்லதுதான் செய்யுமா ஆண்டு நம்மளுக்கு பார்க்கும்போது. அப்ப தாவீது ஓடுறான், பிரச்சனை ஆயிடுச்சு, தாவீது ஓடுறான். ஓகேயா? தாவீது இப்ப ஓடுறான், மலை மேலே ஏறி போறான். எல்லாரும் அவன் கூட போனவங்களாம் எல்லாம் அழுகுறாங்க. அப்ப அவன் கூட இந்த ஒருத்தன் வந்தான், அவன் பேர் ஈத்தாய். ஈத்தாயும் வரான். ஈத்தாய் ஈத்தாய் அவன் தேவன் அறியாதவன். அவனும் தாவீது கூட வரான். ஓகேங்களா? இப்ப இவங்க எல்லாம் போறாங்க. ஆனா தாவீது தேவன் சொன்னது என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய பார்வை எப்பவுமே என் மேல இருக்கட்டும். இப்ப சிலர் திருடனுக்கு வந்தாங்க, யாராவது வந்தாங்கன்னா சிலர்கள் சொல்லுவாங்க, ஒரு கண்ணு அவங்க மேலே இருக்கட்டும். ஓகேயா? ஒரு கண்ணு அவங்க மேலே இருக்கட்டும். ஒரு தடவை ஒரு பட சிரிப்பு இதுல பார்க்கும்போது வடிவெளி சாப்பிட போவாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்களே, நம்ம கண்ணெல்லாம் அவங்க மேலேயே போக்கஸா இருக்கணும். அந்த மாதிரி தேவனோட கண்கள் எப்பவுமே நம்ம மேல போக்கஸா இருக்கணும். பாய் ஃப்ரெண்ட் பார்க்கறது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க நம்ம பார்க்கறது முக்கியம் கிடையாது. உன்னோட பாஸ் உன்னை பார்க்கறது முக்கியம் கிடையாது. நம்ம வேலை செய்யற இடத்துல உள்ளவங்க நம்மளை பார்க்கறது முக்கியம் கிடையாது. நம்மளுடைய சொந்த பந்த எல்லாருமே நம்மளை பார்க்கறது முக்கியம் கிடையாது. நம்மள தேவன் பார்க்கிறாரா, அதுதான் முக்கியம். அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, 24 மணி நேரமும் தேவன் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். 24 hours 24 மணி நேரமும் தேவன் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம தான் நிறைய நேரம் ஆண்டவரை பார்க்கறத விட்டுருக்கோம். எப்ப நம்ம தேவனை பார்க்கறது நம்ம விடுறோமோ, ஓகே பாருங்க, தேவனுடைய பார்வை எப்போதும் உனக்கு நல்லதே செய்யும். ஆனா மனுஷனுடைய பார்வையோ எப்போதும் நல்லதே செய்யாது. இதை எப்பவுமே நீங்க சிந்தையில வச்சுக்கணும். ஓகேயா? நம்ம எப்போதும் நம்ம மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும், எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பாருங்க, சாத்ரா மேஷா அப்படின்னு 3 பேரையும் எடுத்து போய் பழைய ஏற்பாட்டுல அவங்க அக்னியில போடுறாங்க. ஓகேயா? இப்ப தானியேலும் இவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஓகே, இப்ப அவங்க 3 புருஷர்களுடைய கண்கள் யாரை பார்த்தது? தேவனை தான் பார்த்தது. இது நம்ம பழகலையா? நம்ம எப்போதுமே பழகணும் மட்டும் இல்ல, நம்ம எப்போதும் நம்ம சிந்தையில நிலைநிறுத்தணும். ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது, நம்ம உடனே நம்ம யாரை பார்க்கிறோம்? நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாரு, நம்மளுக்கு யாரு உதவி செய்வாங்க, யாரு நம்ம கூட இருப்பாங்க, நம்ம அவங்களதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உன்னோட பார்வை தேவன்கிட்ட தான் இருக்கணும். முதல் பார்வை நம்ம தேவன்கிட்ட தான் இருக்கணும். அதனால்தான் தாவீது எப்பொழுதுமே அவன் தேவனை தான் பார்த்தான். ஓகேயா? தாவீது எப்பொழுதுமே தேவனை தான் பார்த்தான். நான் இன்னைக்கு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நேற்று ப்ரே பண்ணேன், இன்னைக்கு ப்ரே பண்ணும்போது தேவனை அதுதான் காணுங்க. ஆண்டவர் இது தான் தேவனை சொல்றாரு.
தாவீது எப்ப தேவனை பார்க்க ஆரம்பிச்சானோ கர்த்தர் அவனுக்கு நன்மையை தேவன் செய்தார். ஓகேயா, தேவன் அவனுக்கு நன்மையை செய்தாரு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு நிறைய உதவி தேவன் செய்தார். தாவீதுக்கு ஒரு ஆளு விரோதி இல்லையா? சவுல் விரோதியா இருந்தா, அப்சலோம் விரோதியா இருந்தா, அந்தோனி விரோதியா இருந்தா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் அவனுக்கு விரோதியா இருந்தாங்க. ஆனா தாவீது பாருங்க, அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை கூட அவன் எப்பவுமே தேவனை தான் அவன் பார்க்க ஆரம்பிச்சான். அவன் எப்பெல்லாம் தேவனை பார்த்தானோ கர்த்தர் அவனுக்கு எல்லாத்திலையும் உதவி செய்தாரு, அவனுக்கு நன்மையை செய்தாரு. இதுதான் தேவன் இந்த ராத்திரி வேளையில நம்மளை பார்த்து தேவன் சொல்றாரு, நாம் தேவனை பார்க்கிறதை விட்டு விடக்கூடாதா? எப்போது நாம் தேவனை பார்க்கணும் என்பதுதான் தேவன் நம்மளுடைய ஆண்டு ஆலோசனை கொடுக்கிறார். இப்ப தேவனை பார்க்கறதுனா எப்படி? வானத்தில் எப்படி பார்க்கறதா? அப்படி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறீங்க, இல்ல குழியில விழுந்துறீங்க. ஓகேங்களா? தேவனை பார்க்கிறது என்பது ஒரு பிரச்சனை வரும்போது நீ டக்குனு உன்னோட மனசுல தேவனை நினைக்கிற பத்தியா? தேவனை நினைக்கிறீங்க பாத்தீங்களா? டக்குனு உன்னோட மனசுல தேவன் அப்படின்னு தேவனை திரும்புறீங்க பாத்தீங்களா? அதுதான் தேவனை பார்க்கிறது. இப்ப ஒரு உதாரணம் பாருங்க. இயேசு கூட தான் பேதுரு வந்து இருந்தான். எத்தனை வருஷம்? 3 வருஷம் இருந்தான். இயேசுவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். ஓகே, இப்ப இயேசுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இயேசுக்கு பிரச்சனை ஆன உடனே பேதுரு என்ன பண்ணிட்டான்? இயேசுவை பார்க்கறத விட்டுட்டான். ஓகே, இப்ப இயேசுவை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. எங்க? பிளாத்துக்கிட்ட கொண்டு வராங்க. முதல்ல காய்ப்பாட்டை கொண்டு போனாங்க, பெரிதான ஆசாரியர்கிட்ட கொண்டு போனாங்க. தென் அது பிற்பாடு பிளாத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. ஓகே, இப்ப காய்ப்பாட்டை கொண்டுட்டு வரும்போது இயேசு கொண்டுட்டு வராங்க. பேதுரு இயேசுவை பார்க்கவே முடியல. கில்ட்டி கான்ஷியஸ், அவனுக்கு குற்ற மனசாட்சி அவனை குத்துனுது. சோ இயேசுவை கொண்டு வராங்க, அவரை சிறைப்பிடிச்சு கொண்டுட்டு வராங்க. இவனும் அந்த நெருப்பு இது பண்ற இடத்துல இவனும் அங்க நின்றுட்டு தான் இருக்கிறான். ஆனா அவனால இயேசுவை பார்க்க முடியல. இப்ப இயேசு பேதுருவை பார்க்கிறாரு பாருங்க. பேதுரு இயேசுவை பார்க்கல, இயேசு தான் பேதுருவை பார்க்கிறார். இயேசு பேதுருவை பார்க்கும்போது சேவக்கோழி 3 தடவை கூவுது. அது ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டாரு. பார்த்தாரு பாருங்க, அது கூவுனுச்சு பாருங்க. தென் இப்ப பேதுரு இப்ப இயேசுவை பார்க்கிறான். முதல்ல இயேசு அவனை பார்த்தாரு. பார்க்கும்போது சேவக்கோழி 3 தடவை கூவுடுது. அதை அவன் ரிமெம்பர் பண்ணா. இயேசு சொன்னார்ல, சேவக்கோழி கூவும் போது நீ என்ன மறுதளிப்புன்னு சொன்னாரு. கரெக்ட் ஆயிடுச்சு. அப்பதான் அந்த பெண்ணு கேட்கிறா, ஓ இவனையும் நான் இந்த மனுஷனோடு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. ஓ எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். 2வது சொன்னா எனக்கு அவருக்கு எந்த ஒரு உறவு இல்லைன்ட்டான். 3வது என்ன சொன்னா, இயேசுவை சமைச்சான். இதுதான் 3 தடவை அவன் சொன்னான் இயேசு பார்த்த போது. இப்ப இவன் இயேசுவை பார்க்கறான் பாருங்க. ஓகேயா? இப்ப இவன் இயேசுவை பார்க்கறான் பாருங்க. இதுதான் முக்கியமானது. இவன் இயேசுவை பார்க்கிறது பாருங்க. பேதுரு இயேசுவை பார்த்தான். ஓகேயா? மனக்கசந்து அழுதான். தேவன் அவனுக்கு உதவி செய்தாரு, அவனுக்கு நன்மையை செய்தாரு. பேதுரு 12 சீசர்களை காட்டிலும் தேவன் அவனை வல்லமையால் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். நாம் நிறைய நேரம் நம்ம தேவனை பார்க்கிறத நம்ம விடும்போது நமக்கு எப்பொழுதுமே நன்மை நடக்காது. நம்ம எப்பொழுதும் தேவனை தான் பார்க்கணும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு முடிவு செய்வார். வேற யாருமே நம்மளுக்கு முடிவு செய்ய மாட்டாங்க. அதனால நாம் எப்பொழுதுமே நம்ம சிந்தையில நம்முடைய பார்வை எப்போதும் தேவன்கிட்ட நம்ம வைக்கணும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இப்ப நீங்க ஒரு வேலை இடத்துல நீங்க வேலை செய்றீங்க, இல்ல உங்களுக்கு விரோதமா யாராவது ஒரு கிரியை செய்யறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். யாராவது ஒரு கிரியை செய்ய, ஏன்னா நம்ம இந்த பொல்லாத உலகத்துல தானே நம்ம இருக்கிறோம். அப்ப யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு விரோதம் துரோகம், நம்மளுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு செய்வாங்க.
இந்த மாதிரி நேரங்கள்ல நாம் தேவனை தான் பார்க்கணும். இப்ப நிறைய பேர் பாஸ்டருக்கு நீங்க கால் பண்ணி சொல்றீங்க, அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தேவனுடைய பிரதிநிதி, அதனால நீங்க என்ன சொல்றீங்க. ஆனா நம்மளுடைய பார்வை எப்பொழுதுமே தேவன்கிட்ட தான் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு சொல்ற பாருங்க, தேவனுடைய பார்வை எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில நன்மையாகவே இருக்குமா. அதைத்தான் தேவன் ஆண்டவர் தேவன் நம்மளை பார்ப்பதற்கு காரணமே இயேசுதான். இப்போ ஒரு வினாடி உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்றேன். இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருந்தாரு. ஓகேயா? சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம் 22வது அதிகாரத்துல ஏலி ஏலி சபாசனி அப்படின்னு அவர் சிலுவையில அவர் துடிக்கிறாரு. வேதனை, ஆகினி, கண்ணீர், துக்கம். ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் 3 மணி நேரம் ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படியே தொங்கிட்டு இருக்காரு. எப்போதுமே அப்பா தன்னுடைய குமாரன் மேலதான் தன்னுடைய பார்வையே வச்சிருந்தார். எப்ப தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய மீறுதல், ஆக்கடை தீர்ப்பு எல்லாத்தையும் தன் மேல போட்டு கொண்டாரோ, இயேசு அப்பாவோட பார்வையில ஹவுஃபுல் அப்படின்னா ரொம்ப அகலியா, ரொம்ப அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லாம அவ்வளோ கொடூரமா காணப்பட்டார். பிகாஸ் நம்மளுடைய எல்லா பாவமும் இயேசு மேல இருந்தது. ஓகேயா? நிறைய ஸ்காலர்ஸ் லைக் ஸ்காலர் ஸ்பெர்ஜன், ஆப்ரஹாம் பூத், இப்படி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்றாங்க, தேவன் அப்பா இயேசுவை ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் பார்க்கறதே விட்டுட்டாங்க. ஓகேயா? ஒரு நிமிஷம் பார்க்கறதே விட்டுட்டாங்க. ஏன் அவரை பார்க்கல? அவர் ஒரு நிமிஷம் பார்க்கறத விட்டுட்டு நம்மளை பார்த்தாரா அப்பா? நம்மளை யாரும் ஏன் அப்பா நம்மளை பார்த்தாரு? பிகாஸ் நம்முடைய அப்பா நம்மளை பார்க்கறதுக்கு காரணம் நம்முடைய எல்லா பாவத்தையும் இயேசு மேல போய் விழுந்துட்டனால, நம்ம கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்ம ஃப்ரீயாக்கப்பட்டுட்டோம், விடுதலையாக்கப்பட்டுட்டோம். முன்பு அப்பா நம்மளை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? நம்ம மேல பாவம் இருந்தது, நம்ம மேல சாபம் இருந்தது, நம்ம மேல வியாதி இருந்தது, நம்ம மேல மீறுதல் இருந்தது, ஆக்கிர திரும்ப இருந்தது, மரண தண்டனை இருந்தது, எல்லாமே நமக்குள்ள இருந்தது. அதனால்தான் அப்பா நம்மளை பார்க்கறத விட்டுட்டாரு. அப்பா நம்மளை தூரமா போட்டுட்டாரு. எப்ப இயேசு நம்மளுடைய எல்லாருடைய பாவம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை இயேசு தன் மேல போட்டு கொண்டாரு பாருங்க. அப்பா ஒரு நிமிஷம் இயேசுவை பார்க்காம விட்டுட்டாரு. ஆனா அடுத்த நிமிஷம் நம்மளை பார்த்தாரு பாருங்க, டக்குன்னு தேவன் நம்ம கையை பிடிச்சிட்டாரு. அதனால்தான் அப்பா இதுவரைக்கும் நம்மளை பார்க்கும்போது இயேசு மூலமா தான் அப்பா நம்ம எல்லாருமே தேவன் அப்பா நம்மளை பார்க்கிறாரு. நம்ம எவ்வளவு நல்லவங்க கிடையாது, நம்ம எவ்வளவு நல்லவங்க, நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு நன்மையை செஞ்சிருக்கிறோம். அதனால அப்பா நம்மளை பார்க்கல. அப்பா நம்மளை பார்க்கறதே இயேசுனால தான் அப்பா நம்மளை பார்க்கல. அதனால்தான் அப்பா நம்மளை ஒவ்வொரு தடவையும், ஒவ்வொரு நிமிஷமும், 24 மணி நேரமும் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்பா. அவர் பார்க்கிற நேரெல்லாம் தேவனுடைய உதவி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். இது தாவீது எழுதின சங்கீதங்க. 9 பேர் சங்கீதத்தை எழுதியிருக்காங்க, அதுல ஒருவர் எழுதியிருக்கிறார். அப்ப எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, அவன் பழைய ஏற்பாடுல சொல்றான். புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல அவன் சொல்றான், நான் இப்பவே ஆண்டவருடைய கண்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்பாதான் நம்மளை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு வசனம் என்ன எழுதியிருக்கு? நீ தாயின் கருவில நீ உருவாகும் முன்னே. ஓகேயா? நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னே அப்பா நம்மளை பார்த்துட்டாங்க. வேற யாரையா பார்த்துருக்காங்க? வேற யாருமே நம்மளை பார்க்கலையா? அப்பா தான் நம்மளை பார்த்தாரு.
அதனால்தான் இது வரைக்கும் அப்பா நம்மளை பார்க்கறதுனால தான் தேவனுடைய உதவி நம்மளுக்கு, தேவன் நம்மளுக்கு உதவி செய்யறது மட்டுமல்ல, நம்மளுக்கு தேவன் நன்மையும் தேவன் செய்யறாராம். அதனால எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறினாலும் நம் பார்வை இயேசு மேலதான் இருக்கணுமா. எத்தனை சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாறினாலும், எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, நம்மளோட பார்வை அப்பா மேலதான் இருக்கணும். இப்ப பேதுரு வந்து போட்ல வந்துட்டு இருக்காங்க. போட்ல பாதி உடைஞ்சிருச்சு. ஓகேயா? இப்ப இயேசு வந்து கடல்ல நடந்து வர, புயலும் காத்து வீசுது. ஓகே, முதல்ல என்ன சொன்னானுங்க? இயேசுவை பார்த்துட்டு என்ன சொன்னானுங்க? ஆவேசம். ஆவேசம்னா பேய், ஏதோ ஒரு பேய் நடந்து வருது அப்படின்னு நினைச்சானுங்க. சோ கிட்ட வர வர இயேசு கடல்ல நடந்து வர்றத பார்த்துட்டானுங்க. இப்ப பேதுரு வந்து இயேசுவை பார்த்து சொல்றான், நீரே ஆனால், அப்படின்னா இயேசுவே நீரே ஆனால் நான் கடல்ல நடந்து வரேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. இப்ப இயேசு சொன்னாரு வா அப்படின்ற, இயேசு வான்ற. இப்ப பேதுரு இறங்கிட்டான். இறங்கிட்டு அவன் நடந்து போகும்போது பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க, அவன் எப்ப அவனோட கண்கள் இயேசு மட்டும் பார்த்ததோ அவன் கடல்ல நடந்தான். எப்ப வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த புயலும் காற்றும் பார்த்தானோ அவன் டக்குனு கீழே தண்ணீரை விழுந்துட்டான். ஓகேங்களா? இப்ப தேவன் போய் அவனை தூக்கி விடும் போது, நல்லா தெரிஞ்சுங்க, அவனை தூக்கி விடும் போது அவனுடைய 2 கண்கள் இயேசு கண்களை பார்த்தது. இதுதான் நம்ம வாழ்க்கையில. நீ என்ன வேணாலும் மறந்துரு, ஆனா தேவனை மட்டும் மறந்துடாத. என்ன வேணாலும் மறந்துரு, ஆனா தேவனுடைய ஆண்டோடைய அன்பை நீ பார்த்தல்ல, அதை மறந்துடாத. அவர் மேல நிறைய பாசத்தையும் நேசத்தையும் வச்சிருக்காருல்ல, அதை மறந்துடாத. இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து தேவனுடைய அன்பு பாசம் எவ்வளவு பேர் மறந்து போனவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை. அதனால தேவன் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு ரொம்ப தேவன் ஆண்டு நேசிக்கிறார். அதனால பவுலோட வாழ்க்கையில அவரோட ஊழியம் வந்து வெற்றி அடைஞ்சது காரணம் ஏன் அப்படின்னா, பவுல் வந்து தன்னோட வாழ்க்கையில தன்னோட ஊழியத்தில் வெற்றி அடைஞ்சது காரணமே அவன் தேவனை பார்க்கறது தான். அவன் எப்பெல்லாம் தேவனை பார்த்தானோ அப்பெல்லாம் அவனோட ஊழியத்துல சக்சஸ், அவன் வெற்றியை தான் பார்த்தான். அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம தேவனை நம்ம பார்க்கும்போது, ஓகேயா, கர்த்தர் நமக்கு உதவி செய்து மட்டும் இல்ல, நன்மையே தேவன் செய்வாராம். ஓகே, நம்பர்ஸ் 14வது அதிகாரத்துல 8வது வசனம், புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 14 verse number 8. நம்பர்ஸ் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தால்னா, தேவனுடைய பார்வை நம்ம மேல பிரியமா இருந்தால் தேவன் பால் தேடி ஓடுகிற தேசத்துக்கு எங்களை கொண்டு போவார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டெஸ்டிமனி கொடுக்கிறாங்க. தேவன் நம்ம மேல பிரியமா இருந்தால்னா, தேவனுடைய பார்வை நம்ம மேல இருந்தால் கர்த்தர் நம்மளை பால் தேடி ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவான்னு அங்க சாட்சி கொடுக்கிறாங்க. அது வந்து பழைய ஏற்பாடுல. இன்னொரு டெஸ்டிமனி நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 18வது வசனம், 1 சாமுவேல் சாப்டர் 3 verse number 18. நீங்க இங்க பாத்தீங்கன்னா, ஏலி வந்து சாமுவேல் சின்ன பொடியன் தானே, அவன் வந்து பேசுறாரு. சாமுவேல் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சாமுவேல் எல்லாத்தையும் வந்து ஏலி கிட்ட சொல்லிட்டான். அப்ப ஏலி சொல்றா சாமுவேலை பார்த்து, அவர் தமது பார்வைக்கு நலமானதை உனக்கு தேவன் செய்வாரா? ஆண்டோடைய பார்வையில தேவனுக்கு நல்லதே தேவன் செய்வார்னு ஏலி வந்து சாமுவேலை பார்த்து சொல்றான். சாமுவேல் எவ்வளவு பெரிய மேஜர் ஒரு ப்ராஃபெட்டா மாத்தினாரு தேவன். எவ்வளவு பெரிய ப்ராஃபெட்டா தேவன் ஆண்டு மாத்தினாரு பாருங்க. ஓகேயா? இதான் என்னோட செய்தி. இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றேன். உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றேன், அவ்வளவுதான். இப்ப இன்னொரு செய்திக்கு வரேன், உங்களுக்கு வரேன். ஏன்னா நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களே, யாருன்னா நீங்க வர போறீங்க எனக்கு தெரியாது. நான் ஜாம் பண்ணிட்டு வந்தேன். ஓகேயா? முதல் சர்வீஸ்ல நம்மளுக்கு வந்து கிட்ட ஒரு 28-30 பேர் கிட்ட வந்தாங்க. 2வது சர்வீஸ்ல 12 பேர் தான் வந்தாங்க. ஓகேங்களா?
அப்ப நான் இன்னைக்கு நினைச்சேன், நீங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வராங்களோ அவங்கள்ட்ட தேவன் என்ன சொல்றாரோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் என்னோட வேலை. ஓகேயா? அதான் என்னோட வேலை. இப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நான் முதல்ல சொல்லிட்டு வந்தது வேதத்தில் இருக்கிற பார்வைகள், நம்மளோட பார்வைலாம் தேவன் மேல இருக்கணும்னு அது சொல்லிட்டு வந்தேன். இப்ப நான் உங்களை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளுடைய பார்வை எல்லாமே தேவன் மேலதான் இருக்கணும். ஓகேயா? என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேலதான் நம்மளுடைய பார்வை இருக்கணும். ஓகேயா? என்ன நடந்தாலும் நம்மளுடைய பார்வை தேவன் மேலதான் இருக்கணும். அதனால வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாம் தேவனுடைய சொத்து. இப்ப உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். ஓகேயா? நீங்க எல்லாருமே தேவனுக்கு சொந்தமானவங்க. You are belong to God. நீங்க தேவனுக்கு சொந்தமானவங்க. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் வாங்கி அவர் பக்கத்திலேயே உன்னை தேவன் வச்சுக்கிட்டாரு. இப்ப தேவன் உன்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு தெரியுங்களா? நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்றுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ஒரு நாள் கூட தேவன் உன்னை வேறு விதமா தேவன் பார்த்ததே இல்லை. நம்ம எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவர்கள், அப்படிதான் தேவன் பார்க்கிறாரு. நம்மளாவது வீட்டுல கூட பிறந்தவங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், நாயே பேயே இங்க வா கரடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் உன்னை பார்த்து தேவன் நீ எனக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்ற. நம்ம எல்லாரும் தேவனுக்கு பிரியமானவர்கள். இப்ப தேவன் உன்னோட உன் தலையில ஒரு கொட்டு கொட்டி உன்னை பார்த்து சொல்றாரு, நான் எப்பவுமே நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றேன். அவரோட கண்ணு எப்பவுமே மிஸ் பண்ணாது. அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அப்ப உன்னை பார்க்கிறாரு அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்க நம்பர்ஸ் 14:8 சொல்றாங்க, ஆண்டவருடைய பார்வை எங்க மேல இருந்தா பாலும் தேர்வு ஓடுகிற தேசமே எங்களுக்கு தானே அப்படின்னாங்க. ஏலி சாமுவேலை பார்த்து சொல்றான், ஆண்டவருடைய பார்வை மேல இருந்தா கர்த்தர் உனக்கு நன்மையே தேவன் செய்வார். ஆண்டவர் உயர்த்தி வச்சாரு தேவன் சாமுவேலை. அப்ப நீங்களும் நானும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்பல இன்னும் எவ்வளவு தேவன் விசேஷமா தேவன் பார்ப்பாரு. நீங்க பாருங்க, நீங்களும் நானும் இந்த உலகத்துல சிற்றுமன்கள், உலகத்துல இருக்கிற ஆசை, உலகத்துல இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு ஓடுற அவசியம் இல்லை. கர்த்தருடைய பார்வை மேல இருந்தா அது போதும். கர்த்தருடைய உதவி எப்போதும் உனக்கு இருக்கும். தேவனுடைய நன்மை உனக்கு எப்போதும் இருக்கும். அதனால இந்த நாள்ல நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பார்வை உங்க மேலே உண்டு. அதனால கர்த்தர் உனக்கு எல்லா பகுதியிலும் தேவன் உனக்கு உதவி செய்வார். எல்லா பகுதியிலும் எல்லா பகுதியிலும் தேவன் உனக்கு உதவி செய்வாரே. உனக்கு நன்மையே தேவன் உனக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தேவன் நன்மையே தேவன் செய்வார். அதனால உனக்கு நன்மையே நடக்கும். அதனால இந்த ராத்திரி வேளையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நம்ம எப்பவுமே ஆண்டவர் நீங்க எப்பவுமே ஆண்டரை பார்க்கறதுனாலதான் நீங்க இங்க எல்லாருமே ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்கிறார். இது ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, நம்மளோட பார்வை எப்பவுமே தேவன் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நான் எப்பவுமே உங்களை பார்க்கிறேன், நான் உனக்கு நன்மையை, உனக்கு உதவி செய்வேன், உனக்கு நன்மையை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால சோர்ந்து போகாம நம்ம எப்பயுமே தேவனை பார்ப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஓகேயா? எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஓகே, ஆண்டோட பார்வை உங்க மேல இருக்கு. ஓகே, அதனால கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தேவை செய்வார். ஆமென். அல்லேலூயா. சோ ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்கள் மூடிக்கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் மனசார இந்த பிள்ளைகளை நான் ஆஸ்வதிக்கிறேன். ஆண்டவர் தாமே, ஆண்டவரே, உங்களுடைய பார்வை எங்க மேல ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறதுக்காக நன்றி.
அதே வேளையில் ஆண்டவரே சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவங்க மேலே உங்களுடைய பார்வை இருக்கிறபடினாலே ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய உதவியும் உங்களுடைய நன்மையும் இந்த பிள்ளைகள் மேலே தொடர்ந்து இருக்கும்படியாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் தாமே தேவனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய நன்மை தேவனுடைய உதவி இந்த பிள்ளைகள் மேலே இருக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு தாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. God bless you. நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம சபைக்காக ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் பார்ப்போம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.